மக்களே வணக்கம். திடீர்னு மேடம்க்கு ஏதோ ஜிபே வந்துச்சு போல, டக்குன்னு ஒரு வீடியோ விட்டாங்க, பாருங்களேன் அந்த வீடியோவை. என்ன ஆதவனா காலையில டைவர்ஷன் தெரப்பில ஆரம்பிச்சிட்டியா போல இருக்கு. இது வரைக்கும் இந்த வெள்ளை அறிக்கை நொல்லை அறிக்கை உனக்கு தூக்கிட்டு வந்தீங்க. திமுக ஊழல் பண்ணிருக்குன்றத ப்ரூவ் பண்ண முடியல. அதை டைவர்ட் பண்றதுக்காக காலையில ஒரு 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடிட்டு இருக்கிறது இந்தியாவிலே முதலமைச்சர் 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடினான்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்காக ஒரு சின்ன ஃபேக்ட். அதாவது நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் முதலமைச்சர் தெரியுமா, உமர் அப்துல்லா, அவர் வந்து 21 கிலோமீட்டர் மேரத்தான 2 மணி நேரத்துல முடிச்சிருக்காரு. மேரத்தானுக்காகவே ஒவ்வொரு மாநிலங்களா போய் மேரத்தான்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு. சரி, அதை தாண்டி அடுத்த ஹரியானா முதலமைச்சர் நயப் சிங் சைனி, அவரும் வந்து மேரத்தான் ஓடுறதுல வந்து கில்லாடி. பிளஸ் கோவா முதலமைச்சர் அண்ட் இவ்வளவு நம்மளோட மினிஸ்டர் மாசுவண்ணன் கூட எப்பவும் காலையில 4 மணிக்கு வந்து ஜாகிங் போவாரு. அங்க போயிட்டு இந்த பார்க்ல விளையாடுற பசங்களை எல்லாம் ஊக்குவிப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஆஸ்திரேலியா, லண்டன், அமெரிக்கா எல்லாம் மேரத்தான் ஓடிருக்காரு. சும்மா ஸ்டிக்கர் ஓட்டணும், இந்த ஊழல் விஷயத்தை திருப்பணும்ன்றதுக்காக காலையில ஒரு டைவர்ஷன் தெரப்பி எல்லாம் தூக்கிட்டு வர ஒரு மனுஷன் வந்து உன்னது போய் சொல்லலாம். ஏக்கர் கணக்குல நான் போய் சொல்றது, அதுவும் போதை பொருள் ஒழிப்புக்கு. பாட்டிலோட போன கதெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல. சந்தன ஒரு படத்துல சொல்லுவாரு, அவன் அந்த சைனா நாட்டுக்காரன் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கான், மூதேவி என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கு பாருங்கிற மாதிரி எந்தெந்த ஸ்டேட்ல யாரெல்லாம் எவ்வளவு தூரம் ஓடி இருக்காங்கன்னு மேடம் ஃபேக்ட் செக் பண்ணிருக்காங்க. மேடம் எல்லாத்தையும் ஃபேக்ட் செக் பண்ண நீங்க 2 நாள் முன்னாடி சட்டமன்றத்துல இருந்து ஒரு டீம் ஓடினாங்க. அந்த ஓட்டத்தை மட்டும் நீங்க ஃபேக்ட் செக் பண்ணிருந்தீங்கன்னா, அதை நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா அது ஒண்ணு போதுமே. திமுக காரர்கள் எவ்வளவு அழகாக ஓடுகிறார்கள். நாங்களாம் கண்டிப்பா அந்த அளவுக்கு எங்க என்ன சும்மா நீங்க மேரத்தான்ல ட்ரக்ஸ் ஒழிக்கணும்ன்றதுக்காக ஓடினாரு. ஆனா உங்க டீம் ஓடினாங்க பாருங்க ஒரு ஓட்டம். நீங்க அதை விட்டீங்க மேடம். மத்த ஸ்டேட்ல, கோவா ஸ்டேட்ல, காஷ்மீர்ல இவங்க எல்லாம் எந்தெந்த சீஃப் மினிஸ்டர் ஓடினாங்கன்னு யோசிச்ச நீங்க, ஃபேக்ட் செக் பண்ண நீங்க, சட்டமன்றத்துல இருந்து ஒரு டீம் ஓடிச்சு பாருங்க 2 நாள் முன்னாடி. அதை ஃபேக்ட் செக் பண்ணீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓட்டம் அதுதான். அதை விட்டுட்டு எப்படி 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 கூச்சமே இல்ல. நீங்க பண்ண ஊழலுக்கு எங்க கிட்ட ரெக்கார்ட்ஸ் இல்லையா? திமுக ஆட்சியில் எதற்கெடுத்தாலும் லஞ்சம் கேட்கப்பட்டதாக தாராபுரம் அரவிந்தோ வித்யாலயா தாளாளர் வினிதா கோவிந்தசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். 1 கோடிக்கு நான் 20 லட்சம் கொடுத்திருக்கேன். வேலை செஞ்சது 88 லட்சத்துக்கு தான் பில்லா இருக்கு. இது நான் ஒருத்தன். இதே மாதிரி என்கிட்ட ரெக்கார்டிக்கலாவே அவர் பண்ண முறைகேடுக்கு பெரிய கைதே இருக்கு. இடில இருந்து சிபிஐ வரைக்கும் என்கொயரி பண்ணாங்கன்னா அவர் வருஷத்துக்கு வெளியே வர முடியாது. கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச கல்வியை வழங்கும் தனது பள்ளிக்கு அனுமதி வழங்க கூட கடந்த ஆட்சியில் பணம் கேட்கப்பட்டதாக ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வெம்பு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதற்கு திமுகவினர் அதிக அளவில் மிரட்டுவதாகவும் அதுக்கு அஞ்ச போவதில்லை எனவும் ஸ்ரீதர் வெம்பு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுல நம்ம மிஸ்டர் வேம்பு அவர்கள், ஜோஹோட நிறுவனர், அவர் ஒரு இலவசமான பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருந்திருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு காசுக்கு அவர்கிட்ட காசை கேட்டு, அவர்கிட்ட லஞ்சம் கேட்டு, ஐயோ கூச்சமே இல்ல அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிள். பாவம், எல்லார்கிட்டையும் காசை கேட்டு ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு முன்ன வரவங்களை கூட செய்ய விடாம ஓட விட்டுட்டு, ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு, ப்ரூஃப் போடாத ரோடு கணக்கு காமிச்சு, அப்பா உங்களால மட்டும்தான் இப்படி எல்லாம் ஒரு முட்டு கொடுக்க முடியும். ஃபேக்ட் செக் யார் எவ்வளவு தூரம் ஓடினாங்கன்னு. ஆண்டவா, மனநிலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய அனைத்து சிம்டம்ஸும் உங்ககிட்ட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம். நான் ஒரு நல்ல விதத்தில் தான் சொல்றேன். யூ ஹேவ் டு செக், ப்ளீஸ் செக். நீங்க வந்து எல்லாரும் பேசுறாங்க, நானும் பேசணும், நானும் உண்மையா இருக்கணும், எனக்கும் வந்து நான் வாங்கின காசுக்கு ஏதாவது வேலை செய்யணுங்கிறதுக்காக ஏதாவது கண்ட கருமாந்தத்தெல்லாம் பேசக்கூடாது. யூ ஹேவ் டு டாக் ஃபேக்ட்ஸ். ஏதோ ஒண்ணு பேசிட்டோம் அப்படிங்கறதுக்காக வச்சு செய்யறது அப்படிங்கறது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வாங்கின லஞ்சத்துக்கு எவிடன்ஸ் இல்லையா? ஊரே அதை பத்தி தான் பேசுது. யார் எவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தாங்க. சார் வந்து மிஸ்டர் பத்ரி சேஷாத்ரி, அவர் வந்து he did his UG in IIT Chennai and PG in US University எங்கயோ, and he is whatever fact check he does and whatever அரசியல் these statements he talk, that's all very very sensible. அவரு ஒரு விஷயம் சொல்றாரு, அதையும் கேளுங்க. இப்போதும் சொல்கிறேன், மக்கள் பணத்திலிருந்து 1 பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம். இது வந்து ஒரு கலக்கல் டயலாக். இது தொட்டவர்களை என்ன செய்ய போறீங்க? இப்ப இவங்க கேக்குறாங்க இல்லையா, பார்ட்டி ஃபண்ட் சொல்றீங்களே, ஆதாரம் இருக்கா, நாங்க திருடி கொள்ளடிச்சதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு. இது என்ன அநியாயம்னா, உதயநிதி ஸ்டாலின் ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்துருக்காரு, அவர் பக்கத்துல கே நேரு உட்கார்ந்துருக்காரு. சோ உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல கே நேருவோட சேர்ந்துட்டு இப்படி இவங்க சொல்றாங்கன்னா, கே நேரு யோசிச்சுட்டு இருக்காரு, பாவிகளா ரொம்ப ஆடாதீங்கடா, நான் நிறைய பண்ணிருக்கேன்டா, எல்லாம் இடி வந்து கத்தையா பேப்பர் இருக்கு. நான் நிஜமா பாருங்க, நான் நாட் ஜோக்கிங், கத்தையா பேப்பர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு,
டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடு போலீஸ், சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு எல்லாருக்கும் போட்டு இது வந்து 3/12/2025 டேட் போட்டு இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறதே இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். 258 பக்கம் இருக்கு. என்ன பண்ணிருக்கணும் உண்மையில விஜய் அப்படின்னா, சார் எங்களுக்கு தெரியாது சார், இந்த டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறவன் வந்து 3/12/2025 ஒரு கடிதம் எழுதி நம்மகிட்ட இருக்கு சார், நான் கூட அதை புரட்டிட்டே வந்தேன், பார்ட்டி ஃபண்டுக்கு எங்க இது இருக்கு எவிடன்ஸ் இருக்குன்னா இது இருக்கு சார், பக்கம் பக்கமா பார்ட்டி ஃபண்டுங்கிறான் சார். இது யாரு இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தெரியல சார். பார்ட்டி ஃபண்டு யாரு அதுல ஈடுபட்டதாக அவங்க சொல்றவர் தான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு சார் அப்படின்னு சொல்லிருக்கோம். அப்பதான் கேம் வேற மாதிரி போயிருக்கும். ஆனா அதுல ஓடி போயிட்டாங்க, ஒரே அடி ரவுண்ட் கட்டி ஓடி போயிட்டாங்க. நல்லா வருது இல்ல, அதை செய்யுங்க. இது ஜூலி ஜூலி நீ ஒரு போலி, ஜூலி ஜூலி உனக்கு இல்லையா ஜோலி, ஜூலி ஜூலி நீ சீக்கிரம் காலி, நீ தூக்கு வாலி, ஜூலி ஜூலி 200 ரூபாய் கூலி, ஜூலி ஜூலி 200 ரூபாய் கூலி. வாங்கின கூலிக்கு ஒழுங்கா கூவுங்க. ஓகே.